السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ரம்லான் மாதத்தினுடைய இறுதிக்கட்ட உரையை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால இந்த ரம்லான் மாதம் ஆரம்பிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ரம்லானை அடைந்து விட்டால் பிறையை பார்க்கட்டும். பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ரம்லான் மாசத்தை ஆரம்பிங்க. இந்த ரம்லான் மாசம் முடிக்கிற நேரத்துல நீங்க பிறையை பாருங்க. பிறை தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த நாள் பெருநாளாக கொண்டாடுங்க அப்படின்னாங்க. ஒரு கால் பிறை தெரியவில்லை, மேகமூட்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில நம்ம பிறையை பார்த்தோம், ரம்லான் ஸ்டார்டிங்ல பிறையை பார்த்தோம். பிறை பார்த்தின் அடிப்படையில நம்ம ரம்லான் ஆரம்பிச்சாச்சு. கடைசியா இன்னைக்கு பிறையை பார்க்கக்கூடிய ஒரு ஷக்கூடிய நாளாக இருந்தது. நம்ம இன்னைக்கு பிறையை பார்த்தோம். பிறை எங்கேயும் தென்பட்ட தகவல் வராதன் அடிப்படையில இந்த மாசத்தை நம்ம 30 பூர்த்தி செய்து விட்டவர்களாக நம் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாள் கொண்டாட இருக்கின்றோம். அப்போ இந்த இத்தருணத்துல குறிப்பாக ஒரு சம்பவத்தை பற்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். என்ன பண்றாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள்ல என்னென்னலாம் நடக்கும், அல்லாஹ் எப்படி எல்லாம் நடந்துக்குவான், ஒவ்வொரு சமுதாய மக்களும் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி அல்லாஹ் பேசிட்டு வரான். ஒரு கட்டத்துல மறுமை நாளுடைய ஒரு டாபிக், ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இறை தூதர்களும் அவருடைய சமுதாய மக்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள். சரிங்களா? அப்ப அந்த நிகழ்வுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை சொல்லும் போதே முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க, ரப்பி இன்ஹுன்ன அதல்ன கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனம். என்ன ஆகுது அப்படின்னா, நாளை மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்திப்பாங்க. அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பாங்க, இப்ராஹிமே நீங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்கவில்லையா அப்படின்னு கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாமா, இது குர்ஆன் டெக்ஸ்ட். குர்ஆன் வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா, ரப்பி இன்ஹுன்ன அதல்ன கஸீரம் மின் பஅதி, இறைவா எனக்கு பிறகு அதிகமான மக்கள் வழிகட்டு போயிட்டாங்க. யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எனக்கு தெரியாத ரப்பே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களை கைவிட்டு விடுவாங்க. இதை சொல்லும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சிறிது கண்கள்ல கண்ணீர் தேங்கி நிக்கிறது. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாய மக்களும் காட்டப்படுவாரு. அப்போ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இறைவா அல்லாஹ் கேட்பான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, ஈசாவே என்னை கடவுளாக தேர்வு செய்து கொள்ளாமல் ஒன்ன நீ கடவுளும் பிரகடனப்படுத்தினியா அப்படின்னு கேட்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இறைவா எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது இறைவா, நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ட, ஆனா அவர்கள் என்னை கடவுளாக தேர்ந்தெடுத்துக் கொள்வாருங்கிற எனக்கு தெரிய வழிகட்டு போயிட்டாங்க இறைவா, நீ அவர்களை தண்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா அப்படின்னா நீ தண்டிச்சுக்கோ யா அல்லாஹ், எனக்கு இன்னும் இபாதுக்க அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ என்னவா செய்வ, நீ என்னவா செஞ்சுக்கோ இறைவா, அல்லது நீ அவர்களை மன்னிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா நீ மன்னிச்சிடுறாய் அல்லாஹ், எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது, அவர்களை பற்றின கேள்வியில் நீ கேட்றாத இறைவா, நீ சொன்னதை நான் சொல்லிட்டு எனக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது இறைவா, என்னை விட்டுறாய் இறைவா அப்படின்ட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களை கைவிட்டு விடுவாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறாங்கன்னா, நபிகளாருடைய தாடி நினைந்து இந்த கண்ணீர் துளிகள் இருக்க பாத்தீங்களா, அந்த மண் தரையில அந்த கண்ணீர் துளிகள் விழக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. எந்த அளவுக்கு அழுதிருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா ஜிப்ரில் அங்க மேல பேசுகிறான், யா ஜிப்ரில் ஜிப்ரிலே இதுஹப் இலா முஹம்மது,
நீங்க முகமது கிட்ட போங்க, மா யுவுக்கி அவ ஏன் அழுகிறான்னு கேட்டு வாங்க. அவர் ஏன் அழுகிறாரு எதுக்காக எனக்கு தெரியும், நீங்க போய் கேட்டுட்டு வாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, முகமது அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கேட்கறாங்க, யா முகமது மா யுபுக்கீக்க, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி இந்த இறைத்துவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எதிராக நிற்பார்களோ, சாட்சி சொல்லுவார்களோ, அதே போல நானும் என் சமுதாயத்துக்கு எதிராக சாட்சி சொல்லுவேனா, அவர் நரகம் போகும்போது நான் இப்படியே கைவிட்டு விடுவேனா என்று அவர்கள் அழ ஆரம்பிக்க, இதை நினைச்சுதான் அழுகிறா அப்படின்றாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட போறாங்க, காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதியை கொடுத்து, நீங்க மறுபடியும் முகமது கிட்ட போய் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்றாங்க, ஃபகுல் இன்னா சனுர்திக ஃபி உம்மதிக வலா நசூஉக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதின்னு சொல்லி சொல்றாங்க, முகமதே உங்களுடைய உம்மத்து விஷயத்துல நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய உம்மத்து விஷயத்துல அல்லாஹ் உங்களை கவலை கொள்ள செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், நாளை பெரும்பான்மையான மக்கள் யார் சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படின்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம் நாம இருப்போம், அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அப்ப இதை கவனிச்சிங்களா, இந்த மனிதர் வந்து அவர் தனக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு, சரிங்களா, என்ன பண்ணிருக்கணும், உண்மையா நியாயமா இருந்த பண்ணிருக்கணும், சொர்க்கம் கிடைச்சிருச்சு, நம்ம சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டோம், அவங்க திருந்தாம இருக்கிறது அவங்களுடைய பாதை, அப்படி போயிருக்கலாமா இல்லையா. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பத்தி யோசிக்கல, தான் மக்களை பத்தி யோசிச்சாங்க. மக்களை யோசித்ததை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பத்தி யோசிச்சிருக்கிறாங்க. நம்மளை பத்தி யோசிச்சு என்ன தேவை இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சிருந்தா என் தோழர்களுக்கு நான் எதிராக சாட்சி இருப்பேனா அப்படின்னு கேட்டுட்டு கூட என்ன பண்ணிருக்கலாம், தன் தோழர்களை காப்பாற்றும் விதமாக நபிகள் நாயகம் நடந்திருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணல. ஏன் உம்மத்துட்டாங்க. நபிகளார் உம்மத் யாரு, நம்ம தானே, நாம ரசூலுல்லாஹ் பின்பற்றுவோமாங்கிறது அவருக்கு தெரியாது, நபிகள் நாயகத்துடைய வார்த்தைகளுக்கு வரிக்கு வரி நம்ம கட்டுப்படுவோமா அப்படிங்கிறது தெரியாது, அவர் சொன்ன அடிப்படையில் தொழுவோமா அப்படிங்கிறது கிடையாது, நம்ம இஸ்லாத்தை இருப்போமாங்கிறது தெரியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உம்மத்துல பின்னாடி வருவாங்க, எனக்காக வருவாங்க, என்னை கட்டுப்பட்டு வருவார்கள், அந்த மக்கள் நம்மீது அல்லாஹ்வுடைய நேசத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யதார்த்த குணம். ஒரு கட்டத்துல எந்த அளவுக்குன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா குர்ஆன் அவங்க குர்ஆன் சூப்பரா ஓதுவாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்ப நீ குர்ஆன் ஓதுப்பா அப்படின்றாங்க. அல்லாஹ் தெரியும் உங்களை விட நான் என்ன உங்களை கூட எப்படி ஓதுறது அப்படின்னு, எப்ப எனக்கு குர்ஆன் ஓதுற பிடிக்கும், குர்ஆனை ஓத வச்சு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரவே. அந்த அடிப்படையில் குர்ஆனை ஓதுறாங்க. ஓதிட்டு இருக்கும்போது அன்னிசால ஒரு வசனம், என்ன வசனம் அப்படின்னா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி, நபியே ஒரு கால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிராக உன்னை சாட்சி சொல்ல வச்ச நீ என்ன பண்ணுவ, ஒரு சமுதாயத்துக்கு எதிராக உன்னை சாட்சி சொல்ல வச்ச நீ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த வசனம் வந்த மாத்திரம் போதும் அல்லாஹ் ஓதுன உடனே அல்லாஹ்வுடைய நினைச்சு என் சமுதாயத்து மக்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்வேனா அப்படிங்கிற அந்த வருத்தத்தோட உச்சகட்டத்துல அங்கேயும் ஆள ஆரம்பிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபிகளாருடைய குணம். அல்லாஹ் சொல்றான், இந்த தூதர் இருக்காருல்ல, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, உங்களை ஒருத்தர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக இவர் நினைச்சுக்கிறாரு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது பேர் அன்பு கொண்டவராக இந்த முகமது இருக்கிறாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை குறிப்பிட்டு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல எந்த இறைத்தூதருடைய பண்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுற, இவர் இந்த குணம் படைத்தவர், இவர் இப்பேற்பட்ட அல்லாஹ் எங்கேயும் பேச கிடையாது. நபிகள் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, இவர் இப்பேற்பட்ட மனிதர் நல்ல குணம் உள்ளவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறைசாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த மனிதருடைய நற்குணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது பாருங்க. இப்ப இவர் தான் நமக்கு முன்மாதிரி, இவர் தான் நமக்கு வழிகாட்டி. இந்த நபரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடிந்த அளவுக்கு இந்த நபரை பற்றின அந்த செய்திகளை பிற மக்களுக்கு சொல்லணும், சரிங்களா. இவரை பத்தி நம்ம கேட்கும் போது நமக்கு இவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னா இப்பேற்பட்ட மனிதராக இருக்கும்போது இந்த மனிதருடைய வாழ்க்கை குறித்த பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் மாற்றப்படுமா இல்லையா அல்லாஹ் நாடினால். அப்ப நம்முடைய கடமை உண்மையிலேயே நம்ம எல்லாம் தௌஹீதா இருக்கிறோம், உண்மையிலேயே நம்ம முகமதை நேசிக்கிறோம் அப்படின்னா யாரெல்லாம் இங்க முகமது நேசிக்கிறா சொல்லுங்க பாப்போம், கையை தூங்க. இல்ல நான் இப்போ 2 கை கால தூக்கிடுவேன், நான் முகமது நேசிக்கிறேன்ட்டு. அப்ப எல்லாரும் முகமது நேசிக்கிறேன், முகமது நேசிக்க வாயால சொன்னா போதாது, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் வாயால சொன்னா போதே போதாது. நேசிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அவருடைய பண்பை பற்றி அவருடைய குணத்தை பற்றி பிற மக்களுக்கு அவரை பற்றி தெரியாத மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் அவரை நேசிப்பதற்கு உண்டான ஒரு அர்த்தமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ்
வரக்கூடிய காலகட்டத்தை இந்த முகமது இந்த நபரை பற்றி, அது இல்லாம இந்த நம்ம ஜமாத்தின் சார்பாக என்ன அஜெண்டா எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த அடுத்த கட்ட 6 மாத கால அஜெண்டா என்ன அப்படின்னா, அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜெண்டாவை எடுத்து அதற்குண்டான தீவிர பிரச்சாரத்துல ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு உங்களுடைய கிளைகள் சார்பா மக்கள், பொதுமக்கள், நீங்க, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து இந்த செயல் திட்டத்தை முன்னிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத ஒரு ஆலோசனை பொது மசரா பண்ணி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டத்தை என்ன பண்ணலாம் செயல்படுத்தி, மாதம் இந்த ஒரு திட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா செயல்படுத்தி மக்கள் மத்தியில தாவாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஆக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்போம். நாம் நேசித்தால், உண்மையாக நேசித்தால், நாளை மறுமையில் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்ற பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிற வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.